Hello everyone, welcome to post market analysis. So first of all, நிஃப்டி வந்து என்னாச்சு அப்படின்றத பார்ப்போம். ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே நம்ம என்ன சொல்லுங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 50% பாடி கேண்டில் தான் நமக்கு வாட்டர் பிளாக்காக வந்து இருந்துச்சு. ஸோ எஸ்எல்ல வந்து இந்த ஐக்கு மேலே வந்து நம்ம ஓப்பனிங் வந்து வைக்கணும். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ இன்னைக்கு ஓப்பனிங்கே வந்து அந்த ஜோனை வந்து ஸ்வீப் அடிச்சுட்டு உள்ள வந்து வந்துட்டோம். அப்போ அந்த ஜோன் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டில் அதில் வந்து ஃப்ரெஷ்னஸ் வந்து கிடையாது, ஜீரோ. அப்புறம் மறுபடியும் அங்கே வரணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து நிற்காது, ரியாக்ஷன் வந்து கொடுக்காது, டைரெக்டாக போயிட்டே இருப்போம். ஓகே, இந்த இடத்துல இந்த சப்ளை ஜோன் வந்து முடிஞ்சு என்ன பண்ணாங்கன்னா டைரெக்டாக கீழே வந்தான். ஸோ கீழே எங்கப்பா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் மைனர் ஸ்ட்ரக்சர்ஸ் தான். என்ன பண்ணியிருக்கு, இந்த ஐ வந்து உடைச்சிருக்கு. இந்த ஐ உடைச்சதுக்கு இங்கே வந்து ஒரு இம்பேலன்ஸ் வந்துருக்கு, இந்த ஐ வந்து உடஞ்சிருக்கு. ஸோ இந்த இம்பேலன்ஸ் ஆல்ரெடி ஃபில் ஆகிடுச்சாச்சு. இங்கே எடுத்தவங்களுக்கு ப்ரீவியஸ் தான் டார்கெட்டு, அதெல்லாம் முடிச்சிட்டான். ஸோ நல்லா முடிஞ்சிச்சு. ஸோ வந்து கீழே வரான் அப்படின்னா கீழே வந்து எங்கே இம்பேலன்ஸ் இருக்குது அதுதான் டார்கெட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே தான் இருக்குது. ஸோ அதையும் வந்து டேப் பண்ணி ரியாக்ஷன் வந்து கொடுத்தான். ஸோ இது வந்து ஃபுல் பாடி கேண்டில் இல்லை ஆஃப் பாடி கேண்டில்னா ஆஃப் பாடி கேண்டில். அப்போது ஃப்ரெஷ்னஸ் வந்து 50% தொட்டால் தான், 50% தொடாத வரைக்கும் ஸ்டில் வந்து ஃப்ரெஷ்னஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அக்ரெசிவ் ட்ரேட் வந்து எடுக்கலாம். அந்த இடத்துல எடுத்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக இருக்க ப்ரீவியஸே டார்கெட் பண்ணலாம். ஸோ இதை தான் நம்ம கொடுத்துருந்தோம். எக்ஸாக்டாக ஒரு 80 பாயிண்ட்ஸ் வந்து லைவ்லேயே கொடுத்துருந்தோம். இன்ஸ்டாக வந்து அடிச்சிருப்போம். என்ன கொடுத்தது 945 ஓகேங்களா. 945 சொல்லிடணும். 940 கேண்டில், 940 கேண்டில் நம்ம இருக்குது ஒரு பெரிய கிரீன் கேண்டில் வந்து முடிஞ்சிடணும். அந்த இடத்துல 44 ஓகேங்களா. அந்த இடத்துல நமக்கு சாலிடாக வந்து ஒரு 70 பாயிண்ட்ஸ் ஒரு ஈவன் ஒரு 50 பாயிண்ட்ஸ் வச்சு ஈஸியாக வந்து கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஓகே, அதுக்கடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா 5 மினிட்ஸில் இந்த இடத்துல நமக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஸ்டாக் வந்திருக்கானோ. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பரான சாக் கிடையாது. ஸோ நீங்கள் ஸ்ட்ரக்சர் மார்க்கிங் பண்ணுறீங்கன்னா இது வந்து நமக்கு ஒரு மைனர் பிஓஎஸாக வந்து வரும், மைனர் சாக்காக வந்து வரும். ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஈக்குவலோ லிக்விடிட்டி கொடுத்து வித் இம்பேலன்ஸோட ப்ரைஸ் வந்து புஷ் பண்ணிட்டு போயிருக்கு மார்க்கெட். அப்படின்னும் போது கீழே இருக்க ஜோன் வந்து வேலிட் அப்படின்னா ஸ்டில் வந்து வேலிட் தான். வரும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை ஏமாத்துறதுக்கு மேலே ஃபியூல் ஏற்றணும், ஏற்றிட்டு கீழே வந்து உடைச்சோம். இந்த இடத்துல நம்ம வந்து என்ன சொல்லிடணும் அப்படின்னா நம்மளே ஜோன் ஆக்சுவலி ஜோன் இங்கிருந்து போகிறோம்னா என்ன பண்ணும், இந்த ஹை வந்து வேலை செய்யாது, அதாவது இந்த ஜோன் வந்து வேலை செய்யாது. அதுக்கு மேலே தான் மார்க்கெட் வந்து போகணும். இந்த லைன் எதை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணுது அப்படின்னா நார்மலி நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்ளை தொட்டு சப்ளை வந்து கிரியேட் ஆகிருந்துச்சு. ஸோ இந்த பேஸ் கேண்டில் நமக்கு வித் இம்பேலன்ஸோட தான் ப்ரைஸ் வந்து புஷ் பண்ணி இறக்கியிருக்காங்க. அப்படின்னும் போது ஈவன் அது வரைக்கும் மாச்சும் மினிமம் போகணும். ஸோ என்ன பண்ணியிருக்கு 15 மினிட்ஸுக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு டபுள் டாப் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ டபுள் டாப்னா அதுக்கு மேலே போகணும் ப்ராபபிலிட்டி ஓகேங்களா. என்ன சொல்லணும்னா 280 வரைக்கும் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லிடணும். ஸோ இது என்ன டைமுக்கு சொன்னது அப்படின்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 11:57 கேல்பஸ் சி சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம், ஸ்டாக் ஆப்பன் அப்படின்னு சொல்லணும். அந்த இடத்துல சாக் கொடுத்தோம். ஸோ இந்த இடத்துல ப்ராப்பரான லிக்விடிட்டி கிராப் ஆரிஜன் தான் சாக் கொடுத்துருப்போம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஹை வந்து டார்கெட் பண்ணியிருக்க முடியும். நார்மலி நீங்கள் வந்து ஜோனை டேப் அடிச்சோன்னே என்ட்ரி எடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்க் ரிவார்டு வந்து அடி வாங்கும். இது நம்ம டார்கெட்டாக இருந்திருக்கும், மினிமம் டார்கெட். இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 1:7 ட்ரேட் வந்து ஈஸியாக வந்து கொடுத்துருக்கும். இது நம்ம லைவ்ல கொடுத்ததா அப்படின்னா லைவ்ல கொடுத்தது தான் ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இல்லைப்போ நான் வந்து கன்ஃபர்மேஷன் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ கன்ஃபர்மேஷன் ட்ரேட் என்ன பண்ணியிருக்கோம், தொட்டோடனே சாக் கொடுக்கணும் ஓகேங்களா. தொட்டோடனே சாக் கொடுத்தா என்ட்ரி எடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரான சாக் அப்படின்னா எஸ் இது ப்ராப்பரான சாக் ஓகேங்களா. அப்போ இந்த சாக்குக்கு இந்த ஐயும் வந்து 2 ஐயும் சேர்த்து வந்து வயலட் அடிச்சிருக்கான். அப்போ இது வந்து வேலையான சாக்கணும், வேலையான சாக்கணும் வித் இம்பேலன்ஸோட ப்ரைஸ் வந்து புஷ் பண்ணி ஏற்றிருக்கான். இன்ஸ்டியூஷன் பிரசன்ட்ல இருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஓபியாக இருக்கும். அந்த இடத்துல வந்து ஆனால் வரல பிகாஸ் ஆஃப் ப்ரீமியம். அப்போது இந்த இடத்துல எப்படி என்ட்ரி எடுத்துருக்க முடியும் அப்படின்னா ஸோ நீங்கள் இம்பேலன்ஸில் தான் ட்ரேட் வந்து போட்டிருக்க முடியும். ஸோ இல்லை அப்படின்னா இந்த கேண்டில் வந்து நீங்கள் ஓபியா இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டாப் லாஸ் அடித்த கேண்டிலாக வந்து கன்சிடர் பண்ண முடியும். ஸோ எப்படி அப்படின்னா நார்மலி ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்ஸோட வியூவில் சொல்கிறேன்.
ஸோ நார்மலி ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர் ஜோன் வந்து இல்லை ஓகேங்களா. ஜோன் இல்லை, மார்க்கெட் லோவர் லோனு ட்ரேட் பண்ணிட்டு வந்திருக்கான். அந்த லோவர் ஐயில் இந்த ஷூட்டிங் ஸ்டார் இந்த செல் கேண்டில் பார்த்துட்டு செல் அடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஸ்டாப் லாஸை இந்த பெரிய கிரீன் கேண்டில் வந்து அடிச்சு தூக்கி இருக்கும். அப்படின்னும் போது ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஓகேங்களா. அப்படின்னும் போது அந்த கேண்டிலும் நமக்கு லைக்லி ஒரு ஆர்டர் பிளாக் மாதிரி வந்து வேலை செய்யும். நம்மளோட எஸ்என்சி அப்படின்றது மற்றவங்களை கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்போ நீங்கள் இதில் என்ட்ரி போட முடியுமா அப்படின்னா கான்ஃபிடண்ட்டாக போடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலி இம்பேலன்ஸில் ட்ரேட் போகிறீங்க அப்படின்னா இங்கே வந்து என்ட்ரி போட்டிருக்கணும், இந்த லோ வந்து எஸ்எல் வச்சிருக்கணும் ஓகேங்களா. எஸ்என்சி பேசிஸில் இம்பேலன்ஸில் ட்ரேட் போகிறீங்கன்னா அந்த இடத்துல ட்ரேடை போட்டு இதுக்கு கீழே வந்து எஸ்எல் வச்சிருக்கணும். ஸோ இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் இந்த இது வரைக்கும் எஸ்எல் வந்து வச்சிருக்கணும் ஓகேங்களா. ஓகே, நம்ம வந்து இந்த இடத்துல போட்டிருப்போம். ஸோ ஜஸ்ட் கன்ஃபர்மேஷன் ஐ வந்து உடச்சிட்டோம். ஸோ ரீடெஸ்ட் நீங்கள் ஃபிபனாசி போட்டிங்கன்னா 0.5 ரேஞ்ச் வருதுன்னா எடுத்துக்கலாம். நமக்கு சாக் வந்து கொடுத்தாச்சு. அதுக்கு முன்னாடி யார் இருக்கான்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரீமியம் வந்து இருக்கான். ப்ரீமியம் தான் மேட்டர். ப்ரீமியம் இருந்தால் எந்த ஸ்டெப் பண்ணாலும் வேலை செய்யணும். எக்ஸாக்டாக 600 வந்து டேப் அடிச்சிருக்கு. அப்படின்னும் போது ஸோ இந்த இடத்துல என்ட்ரி டார்கெட் இந்த ஐ 24,300 தான் நம்மளோட as per data. Actually as per data 24,300 தான் டார்கெட். அப்போ இந்த ஹை வந்து ஒரு 1:10 வந்து ஈஸியாக கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ எல்லாரும் வந்து போஸ்ட் மார்க்கெட்டில் பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் நம்மளோட அனாலிசிஸ் எந்த அளவு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத சொல்கிறோம். நம்மளோட எஸ்என்சி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சரிங்களா. ஓகே, அந்த இடத்துல ஒரு 1:10 ட்ரேட் வந்து முடிஞ்சு இல்லை அப்படின்னா நீங்கள் 300 வரைக்கும் ட்ரேட் பண்ணியிருக்கலாம் பிகாஸ் ஆஃப் டேட்டா. ஸோ 300 ஒன்ஸ் டச் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இமீடியட்டாக வந்து வெளியே தான் போகணும். 300 டார்கெட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒரு 1:12 வந்து வந்திருக்கும். நமக்கு ஒரு 1:10 போதுமானது. ஓகே, இந்த இடத்துல அப்பயாம்பா இன்னைக்கு சைட் பேஸில் மார்க்கெட் ஆரம்பிச்சோம். ஓப்பனிங் கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓப்பனிங் கேண்டில் பெருசாக ஃப்ளக்சுவேட் பண்ணியிருப்பாங்க. ஆஸ் பர் ப்ரைஸ் ஆக்ஷனில் இருக்க செட்டப் சார்ட் செட்டப் படி இன்னைக்கு சைட் பேஸாக இருக்கும். என்ன பண்ணுச்சு அப்படின்னா அதுக்குள்ள தான் அரைச்சிட்டு இருந்தாங்க சரிங்களா. அப்போ இந்த ரேஞ்ச் வரைக்கும் அரைச்சதுக்கான மெயின் ரீசன் ஆஸ் பர் டேட்டா இன்னைக்கு வந்து சைட் பேஸ். ஸோ மேபி பை சைடு எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா 300 டார்கெட் 400 டார்கெட். ஸோ நீங்கள் மார்க்கெட் கிரியேட் பண்ண ஹை என்ன அப்படின்னா 354. 300லேயே நம்ம வந்து வெளியே வந்திருக்கோம். ஸோ இல்லை நீங்கள் அப்படின்னா இந்த ஓபி டார்கெட் பண்ணிடுறீங்க, வெளியே பேலன்ஸை டார்கெட் பண்ணிடுறீங்க அப்படின்னா ஸோ வந்து இடத்துல புக் பண்ணிட்டு வெளியே வந்திருக்க முடியும். நமக்கு என்ன வேணும் அப்படின்றது தெளிவாக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,150 கால் அண்ட் புட்டுக்கான பிரேக் இவன் பாயிண்ட் 114.8. ஸோ இந்த டிமாண்ட் வந்து உடையாது, வேலை தான் செய்ய போகிறோம் அப்படின்றத அவன் கன்ஃபார்ம் பண்ணுறான். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு நம்மளோட ஆர்டர் பிளாக்கை தொட்டு ஸ்டாக் கொடுக்கும்போது 12:10 ஓகேங்களா. ஸோ 12:10 கேண்டில் என்ன பண்ணியிருக்கு, கரெக்டாக அதை வந்து பஞ்ச் பண்ணியிருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல 12:14க்கு நீங்கள் கான்ஃபிடண்டாக ட்ரேட் எடுத்துருக்க முடியும். ஸோ உடச்சி எப்படி உடைச்சான், எக்ஸ்ப்ளோசிவாக உடைச்சிட்டான். ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்துருக்க முடியும். இது 5 மினிட்ஸ் ஜஸ்ட் பிரேக் அவுட் ரேட்டஸ் தான். 1 மினிட் தான் வந்து கீழே பிரேக் அவுட் பண்ணி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு வேலிடான ஸ்விங் அப்படின்னா ஆக்சுவலி இது வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்விங் ஓகேங்களா. ஸ்ட்ரக்சர் மார்க்கிங் பண்ணுறது தெரிஞ்சு உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்விங் தான். இந்த இடத்துல ஒரு ப்ராப்பரான ஸ்விங் வந்து கொடுத்துட்டு தான் மார்க்கெட் போயிருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த கேண்டலுக்கு கீழே வரதுக்கான ரீசன் வந்து இருக்குது. அந்த இடத்துல நமக்கு டிமாண்டும் இருக்கு அப்படின்னா ஸோ கான்ஃபிடன்ட் நம்ம வந்து ட்ரேட் எடுத்துருக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இந்த டிமாண்ட் வந்து வேலை செஞ்சதுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12:05 ஓகேங்களா. 12:05 12:07 12:14 ஈவன் நீங்கள் இந்த இடத்துலயாச்சும் சாலிடாக வந்து ட்ரேட் எடுத்துருக்க முடியும். ஸோ ஏன்னா சார்ட் கொடுத்துட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துருங்க அப்படின்னாலும் இந்த பாயிண்ட்ஸ் ஆச்சும் ஈஸியாக வந்து நீங்கள் கேப்சர் பண்ணியிருக்க முடியும் ஒரு 70 பாயிண்ட்ஸ். ஸோ இதில் ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கேண்டில் நமக்கு தேவை என்னவோ அதை கொடுத்துட்டாங்க. மார்க்கெட்டில் நமக்கு என்ன தேவை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா சும்மா போய் ட்ரேட் போட்டு ப்ரோக்கரேஜ் வந்து கொடுக்க மாட்டோம். ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நமக்கு தேவை என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 40 பாயிண்ட்ஸ் இட்ஸ் டூ எனஃப் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 300க்கு மேலே மார்க்கெட் போகணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து போகலாம். அப்படியே வந்து முடிச்சிட்டாங்க. நமக்கு தேவை என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட்